அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி நாளில் இரவு தூங்கும் முன் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு வரியை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க. நாளை காலை எழுந்தும் அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையை சுற்றி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், மன அழுத்தங்கள், மன ரீதியான பிரச்சனைகள், எதையும் சமாளிக்க முடியல அப்படிங்கிற நேர்மறை இல்லாத எண்ணங்கள், எப்போவுமே நமக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். அந்த எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்களே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான நாளுன்னே சொல்லலாம் இந்த அஷ்டமி திதியை. இந்த அஷ்டமி நாளில் இந்த பைரவரின் ஒரு வரி மந்திரத்தை இரவு நீங்கள் சொல்லணும். நாளைய தினம் தை கிருத்திகை அன்று அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எலுமிச்சம்பழம் சுத்தமான எலுமிச்சம்பழமாக இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை கழுவிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல போய் முதல்ல கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது சரியாகணும் அப்படின்னு பைரவரை வேண்டிக்கோங்க. எதிர்மறை எண்ணங்கள் நீங்கணும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கணும்னு மனதார வேண்டிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஓம் நமோ பகவதே சம்ஹார பைரவாய நமக, ஓம் நமோ பகவதே சம்ஹார பைரவாய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, எலுமிச்சம்பழத்தை எடுத்து தலையணை கடையில் வச்சுட்டு தூங்குங்க. இப்போ இந்த எளிமையான பரிகாரத்தை செய்கிறதுனால மன ரீதியான பிரச்சனைகள் மட்டுமல்லங்க, எதிரி தொல்லை, எதிரிகளால் தான் நிறைய மனரீதியான பிரச்சனைகள், தெரிந்த எதிரிகள், தெரியாத எதிரிகள், அது மாதிரி துரோகம் செய்யக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய மனரீதியான பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக சரியாகும். இந்த சம்ஹார பைரவரை நினைத்து அஷ்டமி நாளில் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், இதை தவறாமல் செய்யுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.